வணக்கம், நான் மதனி பேசுகிறேன். இன்றைக்கி நண்டு வலைக்கு போயிருந்தாங்க. இன்றைக்கி நம்மளுக்கு நிறையா நண்டு கிடச்சிருக்கு. இன்றைக்கி நண்டு குழம்பு வச்சு நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம். இப்போ நண்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இதான் பொட்டு நண்டுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு ஃபுல்லாக சத நண்டாக எடுத்திருக்காங்க. இந்த நண்டை உடச்சி இப்படி தாங்க க்ளீன் பண்ணணும். காலை இப்படி முறிச்சோம்னா வந்துடும். பாருங்கள், இப்படி தான் எடுக்கணும். இது பார் நண்டு. இன்றைக்கி பார் நண்டும் பொட்டை நண்டு தான் எடுத்திருக்காங்க. எல்லாம் சதை உள்ள நண்டு, நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்படி நண்டுலாம் வந்துச்சுன்னா விடாதீங்க, கண்டிப்பாக வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. சளி இருமலுக்கெலாம் நல்லா கேட்குங்க. எங்கள் வீட்டில் நண்டு வந்தாலும் சரி, நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் சாப்பிட்றதுக்கு எடுத்தது போக தான் மிச்சத்தை ஏலத்தில் கொண்டு போய் விற்போம். இங்கே பார் நண்டில் இது தோக்கா நண்டு. இன்றைக்கி எங்களுக்கு நல்ல நல்ல நண்டாக கிடச்சிருக்குது. இன்றைக்கி நண்டு குழம்பு வேட்டை தான். பொட்டு நண்டில் இது தோக்கா நண்டு. சத நண்டு, தோக்கா நண்டு ரெண்டும் கலந்து தான் எடுத்திருக்காங்க. இப்போ நண்டையெல்லாம் தோட உடச்சிட்டு நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம் தண்ணியில். இப்போ நல்லா நம்ம கிணத்து தண்ணியில் அலசி எடுத்துக்கிட்டோம் நண்டை. இப்போ போய் நல்ல தண்ணி அலசிட்டு அப்படியே அடுப்பில் வாட்டிக்கிட்டு அப்படியே குழம்ப கூட்டிடுவோம். கொஞ்சம் முருங்கை இலை போடுவோம், நல்லாயிருக்கும் நண்டு குழம்புக்கு வாசமாக. அதான் பருங்க இலையாக பார்த்து பறிக்கும். நம்ம முருங்கை மரம் நல்லா வந்துருச்சுங்க. வேம்பு தாங்க வாடி போச்சு. ஏண்டா வேப்ப மரத்தை பிடுங்கையில் தூர ஒடிச்சிட்டாங்க, வேரை ஒடிச்சிட்டு வச்சுட்டாங்க. அதனால தான் அப்படியே சும்மா நிற்கட்டும், மழை விழுந்துச்சுன்னா தழுக்குதான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஊண்டி வச்சுருக்குறோம். பார்ப்போம் எப்படின்னு. போதுங்க, இவ்வளோ எல்லாம் பறிச்சிருக்குது. நல்லா அவங்களுக்கு ஆட்டாம்புழுக்கையெல்லாம் போட்டு நல்லா உரம் போட்டு நல்லா தோண்டி வச்சு கொடுத்தாங்க. நல்லா தோண்டி அதனால் தழுத்துருச்சு. தண்ணியும் நாங்கள் ஊற்றினோம், மழையும் பேஞ்சிச்சு எங்கள் ஊரில். அதனால் தழுத்துட்டாங்க செல்லுண்டு. நம்ம பூ பூத்து முருங்கைக்காய் போடும். கண்டிப்பாக வீடியோவில் காட்டுறோம். எங்கள் மரம் காய்க்கையில் நாங்கள் செல்லமாக வளர்த்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் மரம் வாடி இருந்தோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். நல்லா செல்வம் வந்துட்டு
இன்றைக்கி நண்டு குழம்புக்கு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயம் பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கிறோம். நம்ம தேங்காய் அரைக்கையிலே புளியை ஊற போட்டுக்கிட்டாச்சு. இப்போ கரைச்சி புளியை எடுத்துக்கிடுவோம். நண்டை கழுவிட்டோம். இப்போ அடுப்பில் அப்படியே வதட்டிடுவோம். எங்கள் மரத்தில் உள்ள முருங்கை இலையை பாருங்கள் எவ்வளோ பருசாக இருக்குதுண்டு. இந்த ஓட்டம் நல்லா உரம் வச்சதுனால இலைக ஃபுல்லாக நல்லா இலையாக எங்களுக்கு கொடுத்துருக்குது. பாருங்கள் பாருங்கள் எங்கள் மரத்து இலை எப்படி இருக்குண்டு. நண்டு குழம்புக்கு 2 முருங்கை இலையை உருவி போட்டோம்னா நல்லா இருக்குங்க. எப்படி நண்டு ரெட் கலரில் செவந்து வந்துருச்சு பாருங்க.
அப்படியே தக்காளி மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துருவோங்க. கத்திரிக்காய் மிளகாய் தக்காளி எல்லாம் சேர்த்துருவோம். அப்படியே குழம்பு கூட்டிடுவோம். நம்ம முருங்கை எல்லாம் சேர்த்துருவோம். அரைச்ச தேங்காய் சேர்த்துருவோம். குழம்பு மசாலா அப்படி சேர்த்துக்கிடுவோம். வச்சிருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கிடுவோம். மஞ்சப்பொடி சேர்த்துக்கிடுவோம். நமக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிடுவோம். எங்கள் வீட்டை சுற்றி வேலையில் நடக்கு, அதனால வண்டி சவுண்டு சத்தங்க கேட்கும். எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வெந்து வர நம்ம தாளிச்சுக்கிடுவோங்க. இப்போ அப்படியே அடுப்பில் கிடக்கட்டும், கொதிச்சுக்கிட்டு நண்டு வெந்து வரட்டும். குழம்ப கூட்டி போட்டிருந்தோம், தட்டை போட்டு மூடி. இப்போ நல்லா நண்டு குழம்பு வாசம் வருது. இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு குழம்பு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பில் போட்டுட்டு அப்படியே இறக்கி நம்ம குழம்ப தாளிச்சிருவோங்க. தாளிச்சிட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், நம்ம வீட்டை சுற்றி கட்டுற அந்த செவுறு வளர்த்துட்டாங்க. பாருங்கள் எப்படி வேலை நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு. அந்த வண்டியோட சவுண்டுகள் தான் நம்ம வீடியோவில் கேட்கும். அதனால் எதுவும் நினச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம செடியில் வந்து நிறையா பூக்கள் இருந்துச்சு. இப்போ நாங்கள் இந்த ஊதா கலர் பூ இப்போ இந்த செடியிலேருந்து தான் பறிச்சிருக்கிறேன். இந்த செடி என்ன செடின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இந்த இப்போ காட்டுறேன். இந்த சைடில் பூ பூத்துருக்குது. நாங்கள் டிசம்பர்னு தான் சொல்லுவோம், ஊதா டிசம்பர்ந்து. பாப்பாவுக்கு தலைக்கு வைக்கிறதுக்கு கெட்டுறதுக்காண்டி பறிக்கேன். பழக்கான பூ கிடச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி தாங்க நம்ம செடியில் பூக்கிற பூவை நாங்களே பின்னி தலையில் வச்சுருவோம். பட்டு ரோஸ்லாம் அதை பூத்துருக்குது. நாங்கள் அழகுக்காண்டி விட்டுருக்கோம். அதெல்லாம் பார்த்து நாங்கள் ஒவ்வொரு டிசனாக கடையில் கேட்டு வாங்கி பிள்ளைகள் மாதிரி நம்ம பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறோமோ அது மாதிரி தான் அதுகளையும் பாதுகாத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், எனக்கு பூ கட்ட தெரியாது. காலுக்குள்ள வச்சு தான் இப்படி நூலை பிடிச்சிக்கிட்டு கெட்ட தெரியும். இப்படி தான் பின்னி நாங்கள் எங்கே இருந்தாலும் பூ மார்க்கெட்டில் பூ வாங்கினாலும் சரி இப்படி தான் பின்னி பாப்பா பானு சிஸ்டர் எல்லாத்துக்கும் கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்ச அளவு நான் பூ கட்டுறேன். பாருங்கள், பூ கெட்டியாச்சு. எங்களோடைய கெட்டு இப்படி தான் இருக்கும்.
நாங்கள் எந்த பூ மார்க்கெட்டு போயிட்டோம்னா, நாங்கள் மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போனோம்னா பூ மார்க்கெட்டில் பூ வாங்கிட்டு வந்து இப்படி தாங்க காலுக்குள்ள நூலை வச்சு இப்படி தாங்க கெட்டிப்போம். கெட்டி தலையெழுத்து இப்படி வச்சுருவோங்க. என்னுடைய கெட்டு எப்படி கெட்டியிருக்கேன்ட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பூவோட பேர் கமெண்டில் சொல்லுங்கள், செடியோட பேரையும் கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு பார்த்த போதில் டிசம்பர் பூ எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த பூ. அதனால் நாங்கள் இதையும் டிசம்பர்னு தான் சொல்லுவோம். நீங்கள் இந்த பூ பெயரை சொல்லுங்கள், செடியவும் சொல்லுங்கள், இது என்ன செடின்னு. எண்ணெய் சூடேறிட்டு கடுகு சேர்த்துக்கிறோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கிறோங்க. இன்றைக்கி நண்டு குழம்பு வச்சு இன்றைக்கி மதிய சாப்பாடு நல்லா ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம். நீங்களும் இப்படி நண்டுலாம் கிடச்சிச்சுன்னா விடாமல் நல்லா சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்து சாப்பிடுங்க. இன்றைக்கி நண்டு குழம்பு தாங்க. நல்லா முருங்கையிலையெல்லாம் போட்டு நண்டு குழம்பு நல்லா வாசமாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, சுட சுட இருக்குது, சாப்பிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி எங்கள் அத்தை நண்டு குழம்பு வச்சுருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா சத நண்டுகளை எடுத்து நல்லா குழம்பு வச்சு நல்லா கம்ம வாசத்தோட சாப்பாடு. நீங்களும் இதே மாதிரி கிடச்சிச்சுன்னா வாங்கி நல்லா சமைச்சு குடும்பத்தோடு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.